எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆட்சிங்கிறான். அவன் முடிவு பண்ணிட்டான். சுதந்திரம் அடையல, அவ அடைஞ்சிட்டான். அதான் கால கணிதம். அவன் தீர்க்க தரிசி, அவ அடைஞ்சிடறான். நீங்க அதுக்கப்புறம் 26 வருஷம் தான் அடைகிறான். அவன் அடைகிறான். அவனுக்கு தெரியுது அடைகிறா, என் நாடு அடையுதுங்கிறான். மாநிலம் நீ பிரிக்கல, மாநிலம் பிரிக்கல. அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் தான் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது. அவன் பிரிக்கிறான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்ப அவன் பிரிச்சிடறான். இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது மகாராஷ்டிரா, அது பீகார், இது குஜராத், அவன் பிரிச்சிடறான். இதெல்லாம் ஒருத்தன். அதனால வேற என்ன சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்கார பையன். நமக்கு முன்னாடி பெரிய பைத்தியம் நம்ம பாட்டேன். அவன் பேசிருந்திருக்கான். இதாண்டா நடக்கும்னு அவன் தீர்க்க. அதான் சொல்றான், கால கணிதம் கணிக்கிறான். அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன், மகா கவிஞன். ஞானத்தில் பாடுறான், இதுதாண்டா நடக்கும், பாடுறா நடக்குது. வியந்து போய் வை. நீ ஏடா ஒருத்தன் இப்படி எவனா 90-95 வயசுலாம் வாழ்றான், அவன் 39 வயசுலயே முடித்திடுறான் வாழ்க்கை. என்ன கேட்பாங்க, பாரதிக்கு டிசம்பர் 11 தான் பிறந்த நாள். இல்லை, உலகில் வாழ்கிற, உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் தன் நாவில் இருந்து நாவையசைத்து பேசுகிற தமிழ் பேசுகிற ஒவ்வொரு நாளிலும் பாரதி பிறந்து கொண்டேதான் இருப்பான், பாரதி இருந்து கொண்டேதான் இருப்பான். பாரதிக்கு இறப்பில்லை. காரணம், என் உயிர் தமிழ் இருக்கும் வரை பாரதி இருப்பான். அவனுக்கு இறப்பில்லை. பாரதியை போற்றாத சமூகம் ஒரு பதறி சமூகம். உன் மொழி நிராகரிக்கப்பட்ட இடத்தில், உன் மொழி புறக்கணிக்கப்பட்ட இடத்தில், பெரும்பாவனன் பாரதி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். பாரதியை போற்றல, உன் தமிழை போற்றல. ஏன் பாரதி போற்றப்பட வேண்டும்? ஏன்? உயர் வகை காட்டும் உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன்கிறான் பாரதிதாசன். என்னடா புதுநெறி காட்டினான்? அன்பார்ந்த தமிழின சொந்தங்களே, என் உயிர் சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, தமிழ் இலக்கிய உலகிலே பக்தி சங்க இலக்கியங்கள் முடிஞ்சிருச்சு. பக்தி இலக்கியம் எல்லாம் முடிந்து விட்டு வறண்டு போய்விட்டது. நாயக்க மன்னர்கள் ஆளுகிற காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு வறட்சியை பெற்றுச்சு. வறட்சி வந்துருச்சு, வறண்ட நிலம் போல ஆயிடுச்சு. அந்த இடத்தில் ஒரு தூறலாக இல்ல, ஒரு சாரலாக இல்ல, பெருமழையாக கொட்டியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதிதான். ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புது ரத்தத்தை பீச்சி ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ் இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தியவன் நமது பாட்டன் பாரதி என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறக்கக்கூடாது. அது வரைக்கும் இருக்கிற பாக்களில் சங்க இலக்கியங்களையோ பக்தி இலக்கியங்களோ நீ